உயினர் டிவி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற திரைவிமர்சனம் பிபி 180. இதில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ், சானியா ரவிச்சந்திரன், டேனியல் பாலாஜி மெயினான கேரக்டரில் 3 பேர் நடிச்சிருக்காங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுடைய எம்எல்ஏ இருக்காரு. டேனியல் பாலாஜி வந்து ஒரு ரவுடி, அரசியல் ரவுடி. கடைசியாக படத்துலேருந்து வந்து நல்ல ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க டேனியல் பாலாஜி. இதில் வந்து சானியா ரவிச்சந்திரன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர். இந்த அரசியல்வாதிக்கு எப்பவும் துணை போயிட்டு இருக்க இந்த ரவுடி இதில் வச்சு எடுத்த மாதிரி படத்தை எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து மெயின் வந்து ரவுடி வந்து டேனியல் பாலாஜி. பெண்ணு வந்து ஒரு லவ் பண்ணிவிட்டு ஒருத்தங்க கூட ஓடி போகிற ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஆக்சிடென்ட் ஆயிரு. அந்த ஆக்சிடென்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா சிஹெச் கொண்டு வராங்க. அந்த சிஹெச் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து அரசியல்வாதியுடைய செல்வாக்கை வச்சு இவர் வந்து கரண்ட்டில் எம்எல்ஏ, டேனியல் பாலாஜி வந்து எக்ஸ் எம்எல்ஏ, இது மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் வாங்குற ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து நேர்மையான நியாயமான ஒரு கவர்மெண்ட் டாக்டர் சானியா ரவிச்சந்திரன். அவங்ககிட்ட எத்தனையோ போராடம், ஆனால் வந்து முடியாது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவாப்புல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் அந்த பெண்ணு வந்து ஏற்கனவே அந்த லவ் பண்ணவங்க சேர்ந்து 3 மாதம் கர்ப்பம் உண்டாயிருக்கு. சரி ரைட், இதைத்தான் நீ இதையாவது மறைச்சிட அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மறைக்க மாட்டாப்புல. அதுக்காக வந்து டேனியல் பாலாஜி வந்து சானியா ரவிச்சந்திரன் வந்து நிறையா அவருக்கு டார்ச்சர் கொடுக்குறதா இந்த படத்தினுடைய மெயின் கதையை. சானியா ரவிச்சந்திரனுடைய தங்கச்சி வந்து போலீஸில் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்தது. அவங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி ஒரு சிஸ்டர் இன்னொருத்தர் அண்ணன் வந்து ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட் இருப்பாங்க. இப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த கான்ஸ்டபிள் கப்பனத்துக்கு ரூமில் வச்சு துணி இல்லாமல் டார்ச்சர் பண்ணி அதை அனுப்பிப்பாங்க. அதை வந்து அவங்க அண்ணனுக்கு தெரியும். அவங்க வந்து நேராக வந்து டேனியல் பாலாஜி போய் டேனியல் பாலாஜி கொண்டு விடுவாப்புல. அதை மறைச்சி வச்சுருவாங்க. இப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சு காணும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் வந்து சானியா டாக்டர் கொடுப்பாங்க. அப்படி போய்ட்டு இருக்கையில் ஒரு டைம் வந்து கமிஷனர் கூப்பிட்டு டேனியல் பாலாஜி கூப்பிட்டு இது மாதிரி வந்து அவர் வந்து வான் பண்ணி அனுப்புவாங்க. வான் பண்ணி அனுப்பி பார்த்தீங்கன்னா தொலைச்சி போடுவ ட்ரெஸ்லாம் போடுறது அப்படி இப்படி நிறையா வான் பண்ணி அனுப்புவாங்க. அந்த காண்டை வச்சுட்டு வந்து சானியா ரவிச்சந்திரனுடைய தங்கச்சி வந்து ட்ரெஸ் இல்லாமல் போட வச்சது. அப்படி போய்ட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமாதானம் பேசுறதுக்கு வந்து டேனியல் பாலாஜி, அதாவது ஒரு ரவுடி, அரசியல் ரவுடி வந்து கமிஷனர் கூப்பிட்றாப்புல, கடற்கரை கூப்பிட்றாப்புல. அதுதான் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வந்து ஏற்றுக்க முடியாது. மற்றபடி படம் எல்லாம் சூப்பர், எல்லாமே நல்ல ஒரு நம்மளுக்கு நல்லா அருமையாக எந்த லேக்கெல்லாம் போகுது. அது கமிஷனர் தனியாக வராராமா. அந்த கமிஷனரே தூக்கி கொலை வேண்டிய அந்த கொலை பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சொல்கிற நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு அந்த கமிஷனர் வந்து ஒரு அரசியல் ரவுடி வந்து கொலை பண்ணுறங்கிற விஷயம் வந்து ஒத்துக்க முடியாத விஷயமா இருக்குது. மற்றபடி படம் படம் வந்து உண்மையில் நல்லா இருக்குது. டேனியல் பாலாஜியுடைய கடைசி படம். டேனியல் பாலாஜி வில்லன் நல்லா பண்ணியிருக்காப்புல. பாக்கியராஜ் வந்து இந்த படத்தில் வந்து அவருடைய நல்ல ஒரு அந்த உணர்ச்சி பூர்வமான அந்த அவருடைய பெண்ணை இறந்தது பார்த்தீங்கன்னா அவர் அந்த அழுகிற ஃபீலிங்லாம் நல்லா அருமையாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்படி கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து தங்கச்சியை வந்து மனம் கொஞ்சம் எடுத்துருவாங்க. இதே தம்பி அண்ணனை கொண்டு ஊரில் தெரியாது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சானியா ரவிச்சந்திரனுக்கு வந்து தெரிஞ்சிரு. இந்த சானியா ரவிச்சந்திரனை கொள்றதுக்காக, இந்த ஹீரோயின் படத்தில் கொள்றதுக்காக, ஏன்னா அந்த படத்தில் ஹீரோனிஸ்ட்டாக டேனியல் பாலாஜி, இது வந்து சானியா ரவிச்சந்திரன் வில்லன், இவங்க வந்து ஒரு டாக்டர் கதாநாயகம் மாதிரி எடுத்திருக்காங்க. கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூக்க டைப் பண்ணியிருக்கீங்கள சானியா ரவிச்சந்திரன் ஆளை வச்சு அந்த வில்லனை டேனியல் பாலாஜி தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு இவங்க ஒரு நேர்மையான டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் நிறைய வேணும். அந்த ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அறையில் வந்து மேலே வந்து எல்லாம் வந்து அந்த தம்பி இறந்தது இன்னொரு 2-3 போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறத காய்ப்பாங்க. அதை நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ண நல்லா காய்ப்பாங்க. அப்போ வந்து டேனியல் பாலாஜி எங்கே இருக்காரு தெரியாது. ஒரு கட்டத்தில் மேலே காய்க்கிறது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நேர் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பார்க்குற மாதிரியே டேனியல் பாலாஜி கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. இப்போ டேனியல் பாலாஜி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாராமா. பார்க்கலாம் திருந்திடுறாராமா. மிகப்பெரிய ரவுடி அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை பார்த்து திருந்திடுறாராமா. அப்படி கடைசியில் கதை முடிச்சுருக்காங்க. இதில் ஒரு இடையில நம்ம ஒன்று சொல்ல விட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரு, அதாவது ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் டாக்டர் ஹாஸ்பிட்டலாக எப்படி அவங்களுடைய நிறையா டாக்டர் வந்து மோசமான டாக்டர், நல்ல டாக்டர் இருக்காங்க. நல்ல டாக்டர் தான் வந்து சானியா ரவிச்சந்திரன். அந்த ஒரு பிரசவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிற ஒரு சீனுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வம் எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தை பிரசவம் அந்த ரத்தம் வந்து டாக்டர் மூஞ்சியில் அப்படி அடிக்கிற மாதிரி, அந்த சைத்தனியுள்ள டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அருமையாக வந்து டாக்டருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் வந்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு அருமையான படம்.
அந்த சில விஷயம் அந்த ஒரே ஒரு விஷயம் இந்த படத்தில் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஒன்று தான் டைரக்டர் பாட்டி விட்டார். அந்த ஒரு கமிஷனர் வந்து ஒரு ரவுடிகிட்ட பேசுறது தனியாக வராராமா, அந்த கமிஷனர் வந்து இவர் வந்து தூக்கிடுறாராமா. தூக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இவங்களை ஒன்றும் பண்ணல. அந்த வந்து தானிய அரசன் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் தூக்கிட்டு போய் கடத்திட்டு போய் அந்த மார்ச்சுவரியில் மேலே தொங்கிட்டு அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை பார்த்து தான் திருந்துற மாதிரியாக கொண்டு வந்துருக்கலாம். வந்து ஒரு கமிஷனர் தூக்குறதுக்கே வந்து பிளான் பண்ணுற மாதிரி அந்த ஒரு விஷயம் தான். ஆனால் வந்து அதுவுமே வந்து புதுசாக இருக்குது, இந்த கதையை வந்து புதுசாக இருக்குது. இந்த படம் வந்து பூர்வம் நல்லா போகுது. உண்மையிலேயே படம் நல்ல படம். பாக்கியராஜ், தானிய ரவிச்சந்திரன், டேனியல் பாலாஜி பார்த்தீங்கன்னா இவருக்கு கடைசி படம் தான். இந்த படம் வந்து PP 180 வந்து படம் சூப்பர். நீங்கள் தெரியாத பாருங்க. நன்றி, வணக்கம்.